நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. அரசு பேருந்துகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனை அறிமுகம் பயணிகள் மத்தியில் வரவேற்பு. தமிழ்நாட்டில் இயங்கி வரும் அரசு பேருந்துகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனை அறிமுகம் செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி பழனியிலிருந்து திருப்பூருக்கு சென்ற அரசு பேருந்தில் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கப்பட்டது. அரசு பேருந்துகளில் டிஜிட்டல் பரிவர்த்தனை நடைமுறைக்கு வந்துள்ளதால் பயணிகள் மட்டுமில்லாது பணியில் உள்ள நடத்துனர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. மேலும் நடத்துனர் மற்றும் பயணிகள் இடையே ஏற்படும் சில்லறை தட்டுப்பாடு பிரச்சனைகளுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை அறிமுகத்தால் தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் எளிதாகவும் விரைவாகவும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவதோடு பணிச்சுமையும் குறைந்துள்ளதாக நடத்துனர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் பணம் பெற்றுக்கொண்டு பயணச்சீட்டு வழங்கும் நடைமுறையில் பணப்பையை பாதுகாக்கும் சிரமம் தற்போது டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளதாக நடத்துனர்கள் தெரிவித்தனர். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் பரிவர்த்தனை விரைவில் அனைத்து பேருந்துகளிலும் நடைமுறைக்கு வர உள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடைமுறையை அறிமுகப்படுத்திய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போக்குவரத்து பணியாளர்களும் பயணிகளும் மகிழ்ச்சியுடன் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.